சென்சஸ் கலை குழுமத்திற்கு என் தமிழ் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதி. இந்தியாவில் தோன்றிய மொழிகளுள் தொன்மையான மொழி நம் தமிழ்மொழி. அத்தகைய தொன்மையான தமிழ்மொழியின் சிறப்புகளை அவற்றின் கலை இலக்கிய படைப்புகளாலே உணர முடியும். இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் இனிமை குறையாமல் நம் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தமிழ் மொழியின் சிறப்பை போற்றி பாடியவர்கள் எண்ணிலடங்கோர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். தற்கால பாடல் ஆசிரியர் புலமை பித்தன் அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு என்று சிறப்பித்துள்ளார். இத்தகைய தமிழ்மொழி இந்திய அரசியல் சாசனத்தில் 14 மொழிகளுள் ஒன்றாக முதலிடம் பெற்றுள்ளது. அத்தகைய தமிழ் மொழியை பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே நம் முன்னோர்கள் பேணி பாதுகாத்து வளர்த்துள்ளனர். அத்தகைய தமிழ் மொழியை நாம் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க தமிழ் கற்க வேண்டும். அதற்காக பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்று கூறவில்லை. அவை தமிழின் வளர்ச்சிக்கு தடையின்றி பிற மொழிகளை நாம் கற்க வேண்டும். தமிழின் சிறப்பை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றும் சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய தமிழ் மொழி இன்று சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. அத்தகைய தமிழை பேணி பாதுகாத்து அவற்றின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ் வெல்க. நன்றி.